Good morning students. From the diary of Anne Frank. இவங்க வந்து சின்ன பொண்ணாக இருந்தால் கூட நமக்கெல்லாம் வந்து had she lived now அவங்க வீடு வாழ்ந்திருந்தா நம்மள அவ்வளோ சீனியராக இருப்பாங்க. பட் at that time she was a 13-year-old girl. A diary was presented to Anne Frank. ஒரு டைரியை ஆன் ஃப்ராங்கிற 13 வயது பெண்மணிக்கு ப்ரெசன்ட் கொடுக்குறாங்க. ஆன் her 13th birthday. அதில் வந்து அவள் உலகப்போர், முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போரை பற்றி சில இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டாக்குமெண்ட்டாக பிற்காலத்தில் மாறுது. இது வந்து போர், ஹவு டஸ் வார் அஃபெக்ட்ஸ் பீப்புள், சில்ட்ரன். அவங்க வந்து அந்த போரை வந்து அவங்க விரும்பவே இல்லை. வார் வாஸ் புஷ்ட் அப்பாங்க. இதில் உங்கள் பேர் வந்து ஆன் ஃப்ராங்க். அவங்களோட பிறந்த தேதி 12th June 1929 பிப்ரவரி, இறந்த தேதி March 1945 இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஷி வாஸ் அ ஜெர்மன் பார்ன் ஜூயிஷ் கேர்ள். ஒரு யூத நாட்டு சிறுமி, ஆனால் ஜெர்மனியில் பிறந்துட்டாங்க. ஜெர்மன் பார்ன், ஜெர்மனியில் பிறந்த யூத சிறுமி, ஜூயிஷ் கேர்ள். அப்போ வந்து ஜெர்மனியை வந்து யூதர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே அங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட், ஹாலந்து, அங்கே உள்ள ஆம்ஸ்டர்டாமுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் பிற்காலத்தில் ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட்ஸ், ஹாலந்து இதையுமே வந்து ஹிட்லர் பிடிச்சோடனே அவங்களாம் பிடிச்சி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்டு யூதர்களெல்லாம் அழிக்கிறார், கொல்றார். அப்போ இவங்க குடும்பம் வந்து மறைந்து வாழுது. உங்கள் அப்பா பேர் ஓட்டோ ஃப்ராங்க், உங்கள் பேர் ஆன் ஃப்ராங்க், ஓட்டோ ஃப்ராங்க். ஆஃப்டர் 2 years எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னா, இன் ஜூலை 1942 அவங்க அப்பாவுடைய ஆஃபீஸ் பில்டிங்கில் ஹிடன் ரூம்ஸ் 2 வருஷம் ஒழிஞ்சிருக்காங்க. அந்த குரூப் வந்து காட்டி கொடுத்துட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்பில் ஆனி ஃப்ராங்க் டைட் ஆஃப் டைஃபஸ். இப்போ அந்த வியாதி பரவுதுங்கிறாங்க. டைஃபஸ்ங்கிற ஒரு வியாதி பரவுதுங்கிறாங்க, பாக்டீரியானால. அதனால் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இறந்துட்டாங்க. அவங்க கொஞ்ச நாள்லையே சிஸ்டரே இறந்துட்டாங்க, மார்காட். உங்கள் அப்பா வந்து சர்வைவ் ஆகிட்டார். அதாவது மார்கெட்டு, ஆண் 2 பேருமே கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்தபோது டைஃபஸ்ங்கிற ஒரு வியாதினால இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க வீடு வந்து போரில் வந்து வீணாக போயிடுச்சு. அந்த டைரி மட்டும் கிடைக்குது. அந்த டைரியை அவங்க அப்பா ஓட்டோ ஃப்ராங்க் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களது பிறந்த இடத்தை ஒரு மெமோரியலாக மாற்றியிருக்காங்க. இப்போ வந்து இவங்களுடைய டைரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஏன் இந்த டைரி எழுதுனேன்னா, எனக்கு இது ஒரு வினோதமான அனுபவமாக இருக்குது. இட் இஸ் a strange experience for a 13-year-old school girl. ஏன்னா மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க, பொறுமையாக கேட்க மாட்டாங்க. பேப்பர் ஹேஸ் மோர் பேஷன்ஸ் தன் பீப்புள். பேப்பர்லாம் அமைதியாக கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. கிட்டி இஸ் த நேம் ஆஃப் த டைரி. அவங்க அப்பா பற்றி சொல்கிறா. எங்கள் அப்பா ரொம்ப ஒரு அருமையான அப்பா. அப்போ 36 வயசில் தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு 20 வயசு. எங்கள் அக்கா வந்து மார்காட் 1926 பிறக்கிறாங்க. இவர் வந்து 1929. இப்போ 3 வருஷம் கேப். ஐ லிவ்ட் இன் ஃப்ராங்க்ஃபர்ட் அண்டில் ஐ வாஸ் 4. 4 வயசு விட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வாழ்கிறாங்க. அப்புறம் அப்பா வந்து ஹாலந்துக்கு போகிறார். எங்கள் அம்மாவும் ஹாலந்துக்கு போயிட்டாங்க. மார்கரெட்டும் நானும் வந்து எங்கள் பாட்டியோட தங்கி இருந்தோம். அப்போ மாண்டசாரி நர்சரி ஸ்கூலில் 6 வயசு மட்டும் படித்தார். அப்போ இந்த சம்மர் ஆஃப் 1941 பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எங்கள் கிராண்ட்மா வந்து அடுத்த வருஷமே இறந்துட்டாங்க. அப்போ அந்த கிட்டிங்கிற டைரியை கூப்பிட்டு எழுதலாம். கிட்டி இஸ் த நேம் ஆஃப் த டைரி. இப்போ ரிசல்ட் பப்ளிகேஷன் டேட்
இந்த எல்லா கிளாஸுமே வந்து நடுங்கிட்டு அந்த ரிசல்ட்டு நம்மளை போல தான் அந்த பொண்ணும் இருந்திருக்காங்க. ரிசல்ட்டு வந்து வர்றதுக்காக ஷி வாஸ் வெயிட்டிங் த ரிசல்ட்ஸு. அப்போ the மேத்ஸ் டீச்சர் மிஸ்டர் கீசிங், the old fogey who teaches maths, old fogeyனா old fashioned person, பழங்காலத்து ஆள், மேத்ஸ் நடத்துகிறவர் மிஸ்டர் கீசிங். இவர் வந்து பேசிகிட்டே இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சேட்டர் பாக்ஸ்னு ஒரு அசைன்மெண்ட், ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வா அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. மிஸ்டர் கீசிங் had a good love for arguments. கீசிங் இஸ் ஃபார் மேத்ஸ் டீச்சர். அப்புறம் ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வா, வாக் 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 செட் மிஸ்ட்ரஸ் சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை, ஒரு எஸ்ஸேவை சொல்கிறாரு. கிளாஸே சிரிக்குது. இப்படி வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஹேப்பன் ரியலி, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த போகிறனால இந்த பொண்ணு வந்து ஆள முடியும். இந்த போகிறனால என்ன சாதிச்சாங்க அப்படி இந்த வார் போய்ட்ஸ், ருப்பர்ட் ப்ரூக்கு, ஸ்ட்ரென்த் மீட்டிங், இந்த போயத்தில் சொல்கிறது தான் இதை உதவும். போகிறனால ஒரு விளைவு நன்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த புக்கு வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். புக்கு லைப்ரரியில் கிடச்சா படித்து பாருங்கள். டைரி ஆஃப் ஆன் ஃப்ராங்க், அதே மாதிரி ஃப்ரம் த டைரி ஆஃப் சாமுவல் பெப்பிஸ், அதுவும் ஒரு ஃபேமஸ்டான டைரி. உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 60 கொடுத்துருக்காங்க. த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். இந்த நீங்கள் இப்போ சோஷியல் ஹிஸ்ட்ரி அப்படின்னா படிச்சிங்கன்னா, லண்டனில் ஒரு கிரேட் ஃபயர் நடந்துச்சு. அதில் லண்டனுடைய மக்கள் தொகையில் 3 பகுதி அழிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு டைரி, டைரி ஆஃப் சாமுவல் பெப்பிஸ் அண்ட் டைரி ரைட்டிங் நம்ம வந்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஐடியா. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.